அடுத்ததுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால் எப்பயுமே கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடுங்க. சார் நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன், பரவாயில்லைங்க, வீட்டில் இருக்கும்போதாவது எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அப்போல்லாம் பயன்படுத்திங்க. ஏன் கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உடம்புக்குள்ளே முழுமையாக நல்லா செரிமானமாகி அது நல்ல ரத்தமாக மாறணும் அப்படின்னா 12 ராஜ உறுப்புகளும் ஒரே சமயத்தில் வேலை செய்ய வேண்டும். பாருங்கள், கை கால் முகம் கழுவிட்டோம் அப்படின்னம்னா எப்படி இருக்குதுங்க? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 12 உறுப்பு வேலை செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்க. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக செரித்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடம்பு கரெக்டாக உறிஞ்சி நல்ல ரத்தம் நமக்கு கிடச்சிடும். இப்போ நாம் கை கால் முகம் கழுவுறோங்க. அது என்னங்க சார், அந்த உறுப்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா கையிலையும் காலிலையும் முகத்திலையும் தாங்க அந்த உள்ளுறுப்பினுடைய வெளி உறுப்புகள் வர்ம புள்ளிகள் அங்கே தாங்க இருக்குது. சரிங்க, லங்ஸினுடைய வடிவம் நீங்கள் புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க. நம்ம முகத்தில் அல்லது நம்ம உடம்புல எந்த உறுப்பு மாதிரி இருக்குது சொல்லுங்கள்? லங்ஸ், நுரையீரல். நுரையீரலின் வடிவம் கரெக்டுங்க மேடம். நுரையீரலினுடைய வடிவம் உங்கள் மூக்கு மாதிரி இருக்கும். நுரையீரலில் ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்கே தெரியுங்க? மூக்கில் தெரியும். நுரையீரலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மூக்கில் தெரியும். அப்போ நுரையீரலுடைய வெளி உறுப்பு தான் என்னங்க? மூக்கு. சரிங்க, உங்களுடைய கிட்னி மாதிரி இருக்கக்கூடிய உறுப்பு எதுங்க? நான் சொல்ல வெளியில் இருக்கணும். உள்ளுறுப்பு கிட்னி. கரெக்டுங்க. ஏன்னா கிட்னியுடைய வெளி உறுப்பு தான் என்னங்க? காது. அதே மாதிரி உங்கள் கல்லீரல் மாதிரி இருக்கிற உறுப்பு எதுங்க? கண்ணுங்க. கல்லீரலில் பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா கண்ணில் தெரியுங்க. கண்ணாடி போட்டிருக்கவங்க எல்லாரும் பயந்துக்காதீங்க. கண்ணாடி போட்டுக்கிற எல்லாத்துக்குமே கல்லீரல் பிரச்சனை இருக்குதுங்க. கண்ணாடி போட்டிருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே பிரச்சனை கண்ணில் கிடையாது, கல்லீரலில். பயப்பட வேண்டாம். உடம்புலேயே ரொம்ப ரொம்ப வலுவான பெரிய உறுப்பு, ஸ்ட்ராங்கான உறுப்பு, அதிகமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் தான். கல்லீரல் பார்த்துட்டிங்கன்னா நாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் வேண்டாங்க, நல்லா தூங்கணுங்க. ஸோ அப்போ நாம் கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா பாருங்கள், நாம் தண்ணி அப்படி ஊற்றும் போது என்ன பண்ணுறோங்க? இந்த உறுப்பை போய் நாம் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணும்போது கையில் என்ன பண்ணுறோங்க? கையிலையும் காலிலையும் முகத்திலையும் இந்த உள்ளுறுப்பினுடைய வெளி உறுப்பை வர்ம புள்ளிகள் எல்லாமே இங்கே தான் இருக்குதுங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆயிரும்.